பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கும் நிறைந்த ஒரு விழுதின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நன்மையானதை கொடுப்பவர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம். நன்மையானதை கொடுப்பவர்னா என்ன? இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உலகத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்களையும் பலவிதமான பார்த்திங்கன்னா பொருட்களையும் பலவிதமான செழிப்பையும் வளமையும் அதை என்ன கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு புறம் இருந்தாலும், இன்றைக்கு எளிமையான முறையில் நன்மைனா என்ன, இன்றைக்கி சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் காணப்படுகிற நன்மைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். பல விதங்களில் பலவித ஜனங்களுக்கு பலவித காலங்களில் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி நன்மையானதை கொடுப்பவர் சொல்லி நாம் பார்க்குறோம். நன்மை என்று சொன்னால் நன்மைகளை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பலவித நலன்கள், பலவிதமான ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லி பல விதங்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் 3 காரியங்களை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாதுகாப்பு, அடுத்து ஆசீர்வாதம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோன்னா அவருடைய தெய்வீகமான நடத்துதல். இந்த 3 காரியங்களையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தெய்வீகமான நடத்தல்னா பெருக்கம். அந்த 3 விதமான காரியங்களை நம்ம நன்மைகள் அந்த பட்டியலில் பார்க்க போகிறோம். சரி, நன்மையானதை கொடுப்பவர் சொல்லி அவர் பார்த்தோம். அவர் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா, சும்மா தெரியாதவங்கள முன்ன பின்ன அறியாதவங்க அவங்களுக்கு மாத்திரமல்ல, தன்னை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாய் நன்மையானதை கொடுப்பார். சரி, யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோபு எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம யோபுவை பார்க்கலாம். இந்த யோபு என்கிற மனிதன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமாக இருந்தான். உத்தமனாக நடந்து வாழ்க்கை நடத்தி வந்தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் சுற்றி ஒரு வேலியை, ஒரு பாதுகாப்பை என்ன செய்தார், கொடுக்க ஆரம்பித்தார். அந்த ஒரு நன்மை அதில் என்ன செய்கிறது வருகிறது. 2வதாக அவனுடைய கைகளின் செயல்பாடுகளை ஆசீர்வாதம் பண்ணினார். அப்போ ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் வருகிறது 2வதாக. 3வதாக ஆண்டோடைய நடத்துதல், அதாவது ஒரு பெருக்கம் உண்டாகிறது, இன்க்ரீஸ். அதில் குறைவு வராதபடிக்கு, சுருக்கம் வராதபடிக்கு பெருக்கம் நிறைவு வருகிறது. அப்போ பாதுகாப்பு, அடுத்து அதில் என்னென்ன ஆசீர்வாதம், அடுத்து பெருக்கம். இந்த 3 விதமான காரியங்களை உள்ளடக்கிய காரியம்தான் இன்றைக்கு நன்மையானதை கொடுப்பவர்ங்கிற பட்டியலில் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நம்பியிருக்கிற தன்னை அறிந்த பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுப்பார்னு சொன்னால் பல காரியங்கள் சொன்னாலும், இன்றைக்கு பார்க்குற 3 விதமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், பாதுகாப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அடுத்து 3வதாக பெருக்கத்தை கொடுப்பார். இந்த 3 விதமான காரியங்களும் தேவன் தன்னை நம்பின பிள்ளைகளுக்கு நன்மையாகவே கொடுப்பார் சொல்லி பார்க்கணும். சரி, யோபுக்கு கொடுத்தார். அப்போ கொடுத்தவர் அதை வேலியாக என்ன செய்யார், வேலி அடித்து பாதுகாப்பாக என்ன செய்கிறார், வைக்கிறார். இன்றைக்கி நிறைய ஜனங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியம் இருக்கிறது. எங்கே போனாலும் மனுஷன் மூலமாய் அச்சுறுத்தல், சாத்தான் மூலமாய் அச்சுறுத்தல், பல விதமான எதிர்ப்புகள் மூலமாய் பல பாடுகள் வருகிறது. அப்போ அங்கே என்ன செய்யலை, பாதுகாப்புங்கிற நன்மை கிடையாது. அடுத்து சிலவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லவே இல்லை. எது தொட்டாலும் புஷ்ஷுன்னு போகுது, எது தொட்டாலும் வாய்க்க மாட்டேங்குன்னு சொல்லி இருக்குது. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கிற நன்மையை கொடுப்பவராக இருக்கிறார். யோபுக்கு பார்த்தோம். அடுத்து பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்க. நிறைய இடத்துல சுருக்கம் தான் வந்தாங்க. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் உழைச்சாலும் வீண் மருத்துவ செலவுக்கு, கையில் காசு தங்காதது, கையில் எந்த ஒரு நிற்காதது, எல்லாமே நஷ்டமான ஒரு சூழல் வரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் தன்னை நம்பின பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் நன்மையானதை கொடுப்பவர்னா பாதுகாப்புங்கிற நன்மை கொடுப்பார். அடுத்து என்ன செய்வார், ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை செய்வார். 3வது பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். இந்த 3 காரியங்களையும் தான் நன்மையானதை கொடுப்பவருங்கிற பட்டியலுக்குள்ள இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 3 காரியத்தையும் யோபு என்கிற தன் மனிதனுக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, அவன் தேவனுக்கு பயந்தவனாகவும் உத்தமனாகவும் பொல்லாத காரியங்களை விலகுறவனுமாக இருந்தபடினால் கொடுத்தார். அப்போ தேவன் நமக்கு நன்மையானதை கொடுப்பார்னு பார்க்குறோம். அந்த 3 நன்மையை என்னன்னு சொல்லியாச்சு பார்த்தோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா, நாம் உத்தமனாக இருக்கிறோமா, நம்ம பயந்து நடக்கிறோமா, நம்ம பொல்லாப்புக்கு விழுகிறோமா, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தியானமாக வைத்து நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது
தேவன் நன்மையானதாக காணப்படுகிற பாதுகாப்பையும், நன்மையானதாய் காணப்படுகிற ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும், நன்மையானதாய் காணப்படுகிற பெருக்கத்தையும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், குடும்ப வாழ்க்கையிலையும், ஊழியத்தின் காரியங்களிலும், தொழிலையும், எல்லா வகையிலையும் கொடுத்து அவர் என்ன செய்வார்? நிறைவாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, நன்மையானதை அவர் கொடுக்க வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அது என்ன நன்மைன்னு சொல்லியாச்சு. பாதுகாப்பு, ஆசீர்வாதம், பெருக்கம் பார்த்தாச்சு. அப்போ இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிற நாம யோபுவை எடுத்துக்காட்டாமல் பார்த்தோம். ஆனால் யோபு வாழ்ந்த மாதிரி பயந்து தேவனுக்கு நடக்கிறோமா? நாம் பொல்லாப்புக்கு விலகுறோமா? அல்லது உத்தமனாக இருக்கிறோமா? இதையெல்லாம் மனதில் வைத்து என்ன செய்யுங்க? நம்ம ஆராய்ந்து பார்க்க என்ன செய்யணும்? முன் வர வேண்டும். அப்போ நன்மையானதை பெற்றுக்கொள்ள வருகிற நாம் யோபுவை போல நாம் உத்தமனாக, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக, பொல்லாத காரியங்களுக்கு விலகுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பாதுகாப்பு கொடுக்குற, ஆசீர்வாதம் கொடுக்குற, பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற 3 விதமான நன்மைகளையும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஆகவே தான் சங்கீதம் 85:12 போட்டிருக்கு, கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். அப்போ நன்மையானதை தருகிற தேவன் நம் வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும் தேவனிடம் நன்மை பெற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருந்து தொடர்ந்து இந்த நன்மையில பலப்பட வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி எங்கு நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.